வணக்கம். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து போராடிய வழக்கறிஞர்களின் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு என ஜாக் கூட்டமைப்பு பேட்டி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வழக்கறிஞர்களின் சங்கங்களில் கூட்டுக்குழுவான ஜாக் பொதுக்குழு கூட்டம் இன்று திருவண்ணாமலை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வழக்கறிஞர்கள் சங்கங்களின் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினார்கள். இதில் பல்வேறு தீர்மானங்களை ஜாக் கூட்டமைப்பு நிறைவேற்றியுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து போராடிய வழக்கறிஞர்களின் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜாக் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற புறக்கணிப்பை தற்காலிகமாக ஒத்திவைத்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் நீதிமன்றத்திற்கு செல்ல உள்ளதாக வழக்கறிஞர்கள் முடிவு செய்துள்ளனர். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை பணிக்கு செல்ல உள்ளதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பின்னர் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக் கூட்டமைப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு நிறுத்தி வைத்து திரும்ப பெற வேண்டுமென வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி 3 புதிய சட்டங்களை நிறுத்தி வைக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பாருங்கள். விவசாயிகளுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசானது இந்த 30 சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று கூறி சட்டசபையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதனை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொள்கிறது. அதுக்கடுத்து அனைத்து வழக்கறிஞர்களையும் பொதுமக்களையும் அமைப்புகளையும் ஒன்றிணைத்து செப்டம்பர் 20 இந்த போராட்டத்தின் வீச்சை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாற்றி இந்த போராட்டத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக மத்திய அரசானது இந்த 30 சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கிறோம். திரும்பப் பெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே எங்கள் போராட்டமானது வெற்றி பெறும் என்று நான் நினைக்கிறேன். நீதிமன்ற புறக்கணிப்பு 28/8/2024 தேதி நீதிமன்ற புறக்கணிப்பும் அதே நேரத்தில் மனித சங்கிலி போராட்டத்தையும் வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து அமைப்புகளையும் சேர்த்து மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறோம். அன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்கள் செல்ல மாட்டோம், நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக செய்வார்கள் என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேறும். தற்காலிகமாக செப்டம்பர் 28ஆம் தேதி வரை கட்டாயம் போராட்டம் 28ஆம் தேதி நான் போராட்டங்கள் வாபஸ் 3 சட்டங்களை வாபஸ் வரை போராட்டம் தொடரும். பல வகையான போராட்டங்களை முன்னெடுத்து. ஆனால் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை இந்த நீதிமன்ற பொறுப்பு தற்காலிகம் மூத்த வழக்கறிஞர்கள் 1000 வழக்கறிஞர்கள் வந்து இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டார்கள். அவருடைய கருத்துக்களாக நடந்து கொண்டார்கள். அனைத்து கருத்துக்களையும் எடுத்து பெரும்பான்மையான கருத்துக்கள் 120க்கும் மேற்பட்ட சங்கங்கள் வழக்கறிஞர்கள் ஒரு 50,000 வழக்கறிஞர்கள் பொறுப்பேற்றார்கள். அந்தந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் செயலாளர்கள் இங்கே வந்து பேசியிருக்காங்க. ஆகவே 50,000 வழக்கறிஞர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்ததாக கருதப்படும். பி. நந்தகுமார், சேர்மன்.